மிருகமும் அழகிய பெண்ணும். ஒரு காலத்துல ஒரு பெரிய ஊர்ல ஒரு வியாபாரி இருந்தாரு. அவருக்கு 3 பொண்ணுங்க இருந்தாங்க. 3 பேருமே ரொம்ப அழகு. ஆனா கடைக்குட்டி பொண்ணு இருக்கால, அவ பேரழகி. அவ மனசால ரொம்ப நல்லவ. எல்லோரையும் அன்பா கவனிப்பா. அவளுக்கு படிக்கிறதுனா ரொம்ப இஷ்டம். புதுசு புதுசா கதைகளை தெரிஞ்சிக்க ஆசைப்படுவா. ஒரு நாள் வியாபாரி வெளியூர் போயிட்டு திரும்பி வரும்போது பயங்கரமான புயல்ல மாட்டிக்கிட்டாரு. வழி தெரியாம ஒரு பெரிய பாழடைஞ்ச கோட்டைக்குள்ள வந்துட்டாரு. ரொம்ப களைப்பா இருந்ததால அங்கேயே கொஞ்ச நேரம் தங்கலான்னு நினைச்சாரு. கோட்டைக்குள்ள யாருமே இல்ல. ஆனா அங்கங்க விதவிதமான சாப்பாடு, குடிக்கிறதுக்குன்னு எல்லாமே இருந்துச்சு. நல்லா சாப்பிட்டுட்டு ஒரு மெத்தையில படுத்து தூங்கிட்டாரு. காலையில எழுந்து வெளியே போகலான்னு நினைக்கும் போது ஒரு அழகான ரோஜா செடியை பார்த்தாரு. தன்னோட செல்ல பொண்ணுக்கு ஒரு ரோஜாவை கொண்டு போகலான்னு ஆசைப்பட்டாரு. உடனே ஒரு ரோஜாவை பறிக்க போனாரு. அவ்வளவுதான், நொடியில பயங்கரமான உருவத்தோட ஒரு மிருகம் அவர் முன்னாடி வந்து நின்னுச்சு. அந்த மிருகத்துக்கு பயங்கரமான கோபம். என்ன தைரியம் உனக்கு, என் தோட்டத்துல பூவை பறிக்கிறேன்னு கர்ஜித்தது. வியாபாரி பயந்து நடுங்கி போயிட்டாரு. என்ன மன்னிச்சிடுங்க எஜமானே, என் சின்ன பொண்ணுக்காக தான் இந்த பூவை பறிச்சேன்னு தழுத்தழுத்த குரல்ல சொன்னாரு. அந்த மிருகம் கொஞ்சம் யோசிச்சுட்டு சொல்லுச்சு, சரி, உன்னோட பொண்ணுக்காக உன்னை உயிரோட விடுறேன். ஆனா நீ திரும்பி போகும்போது உன்னோட பொண்ணுல ஒருத்திய எனக்கு அனுப்பி வைக்கணும். இல்லைன்னா நீ திரும்பி வந்த இடத்துக்கே வந்து உன்னை நான் கூட்டிட்டு போயிடுவேன்னு மிரட்டுச்சு. வியாபாரிக்கு வேற வழியே இல்லை. சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து நடந்தது எல்லாத்தையும் தன்னோட பொண்ணுங்க கிட்ட சொன்னாரு. அவங்க எல்லாரும் ரொம்பவே பயந்தாங்க. ஆனா அந்த சின்ன பொண்ணு இருக்கல்ல, அவ சொன்னா, அப்பா, நீங்க எனக்காக தான் இந்த ரோஜாவை பறிச்சீங்க, அதனால நான் இந்த மிருகத்துக்கிட்ட போறேன்னு தைரியமா சொன்னான். அப்பாவுக்கு மனசே இல்லை. ஆனாலும் பொண்ணோட பிடிவாதத்துக்காக ஒத்துக்கிட்டாரு. அந்த சின்ன பொண்ணு அந்த பாலடைஞ்ச கோட்டைக்கு போனா. அங்க போனதும் அவளுக்கு ஒரே ஆச்சரியம். கோட்டைக்குள்ள அவளுக்காக விதவிதமான சாப்பாடு, அழகான உடைகள் எல்லாம் தயாரா இருந்துச்சு. ஆனா அந்த மிருகத்தை அவ பகல்ல பார்க்கவே இல்லை. ராத்திரி நேரத்துல மட்டும் வந்து கொஞ்ச நேரம் பேசிட்டு போகும். அந்த மிருகம் பார்க்கறதுக்கு தான் பயங்கரமா இருந்துச்சு, தவிர பேசுறது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த பொண்ணு கிட்ட அன்பா மரியாதையா நடந்துச்சு. அவகிட்ட நிறைய கதைகளை பேசும். அவளுக்கு பிடிச்ச விஷயங்களை பத்தி கேட்கும். போக போக அந்த பொண்ணுக்கு அந்த மிருகத்தை பார்க்காம இருக்க முடியல. அது வராத நாட்கள் எல்லாம் அவ ரொம்பவே வருத்தப்படுவா. ஒரு நாள் அந்த பொண்ணு தன்னோட அப்பா, அம்மா, தங்கச்சிய பார்க்கணும்னு ஆசைப்பட்டா. மிருகத்துக்கிட்ட கேட்டா. மிருகமும் கொஞ்ச நாள் போயிட்டு வர அனுமதி கொடுத்துச்சு. ஆனா நீ கண்டிப்பா திரும்பி வந்துடணும்னு சொல்லிட்டு ஒரு மந்திர மோதிரத்தை கொடுத்துச்சு. இந்த மோதிரத்தை கலத்தி போட்டா நான் இறந்துருவேன்னு சொல்லுச்சு. அந்த பொண்ணு வீட்டுக்கு போனா. எல்லோரும் அவளை பார்த்ததும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஆனா அவ அங்க நடந்த விஷயங்களை சொன்னதும் கொஞ்சம் பயந்தாங்க. அவளோட தங்கச்சிகளுக்கு அவளை ரொம்ப பிடிச்சதால அவளை திருப்பி அனுப்ப மனசு இல்லாம அவளை தங்க வச்சுக்கிட்டாங்க. அவங்க பேசிக்கிட்டே இருந்ததால அந்த பொண்ணுக்கு மிருகம் கொடுத்த நேரம் போயிடுச்சு. திடீர்னு அவளுக்கு மிருகத்தோட ஞாபகம் வந்துச்சு. ஐயோ, நான் சீக்கிரம் போகணும், இல்லைன்னா அந்த மிருகத்துக்கு ஏதாவது ஆபத்து வந்துரும்னு பதறி அடிச்சுக்கிட்டு கோட்டைக்கு ஓடுனா. அங்க போனா அந்த மிருகம் தரையில மயங்கி விழுந்து கிடந்துச்சு. அந்த பொண்ணுக்கு ஒரே அழுகையா வந்துச்சு. ஐயோ, என்னை மன்னிச்சிடுங்க, நான் லேட்டா வந்துட்டேன்னு சொல்லிட்டு அந்த மிருகத்தை கட்டி பிடிச்சி அழுதா. அவளோட கண்ணீர் அந்த மிருகத்தோட மேல பட்டுச்சு. அவ்வளவுதான், நொடியில அந்த மிருகம் ஒரு அழகான இளவரசனா மாறிடுச்சு. அந்த பொண்ணு ஒரே ஆச்சரியத்துல வாய பிளந்தா. அந்த இளவரசன் சொன்னான், நான் ஒரு மந்திரவாதியால மிருகமா சாப போடப்பட்டேன். ஒருத்தர் என்னை உண்மையான அன்போடு நேசிக்கும் போதுதான் அந்த சாபம் போகும். நீ என்னை உன் மனசார நேசித்ததால் எனக்கு சாப விமோசனம் கிடைச்சது. நீதான் என்னோட உண்மையான ராணி. அந்த இளவரசனுக்கும் அந்த அழகிய பெண்ணுக்கும் ரொம்ப சந்தோஷமா கல்யாணம் பண்ணிக்கிட்டு ரொம்ப காலத்துக்கு சந்தோஷமா வாழ்ந்தாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.